ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலை கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த அழகான க்ரீன் டாய்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்வாயில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆல்சோ எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணவும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா நான் கேரன் சிம்பிளி சாஃப்ட் யான் எடுத்திருக்கேன். 3.5 மில்லிமீட்டர் க்ராஷே ஹுக் எடுத்திருக்கேன். ஸோ ரோ 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 24 சிங்கிள் க்ராஷெட் மேஜிக் ரிங்கில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அந்த ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷெட்டோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ரோ 1 முடிஞ்சாச்சு. ரோ 2 பார்த்திங்கன்னா செயின் 3 பண்ணிக்கலாம். இந்த செயின் 3 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷெட்டாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் க்ராஷெட் ப்ரீவியஸ் ரோவோட ஒரு சிங்கிள் க்ராஷெட்லேயும் ஒரு டபுள் க்ராஷெட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3யோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை முடிச்சுக்கலாம். ஸோ ரோ 3 வந்து பார்த்திங்கன்னா செயின் 3 பண்ணிக்கிறோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷெட் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷெட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் 3 பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு 2 ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷெட், அதுக்கப்புறம் இன் பிட்வீன் செயின் 3 ஸ்பேஸ் இப்படியே நம்ம சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் செயின் 3யோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம முடிச்சுக்குவோம். ஸோ ரோ 4 பார்த்திங்கன்னா நம்ம அந்த செயின் 3 ஸ்பேஸ் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி போய்க்கலாம். அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயின் 3 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷெட் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறமா 2 டபுள் க்ராஷெட் நம்ம அந்த செயின் 3 ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன் பிட்வீன் ஒரு செயின் 3, அதுக்கப்புறம் 3 டபுள் க்ராஷெட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு செயின் 3 ஸ்பேஸ்லேயும் 3 டபுள் க்ராஷெட் செயின் 3 டபுள் க்ராஷெட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் செயின் 3யோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம முடிச்சுக்கலாம்.
ஸோ ரோ 5 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட செயின் 3 ஸ்பேஸ் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ரீச் பண்ணிக்கலாம் செயின் 3 ஸ்பேஸை. அதுக்கப்புறமா அந்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், செயின் 5 சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு செயின் 5, ஸோ இந்த செயின் 5 வந்து அடுத்த செயின் 3 ஸ்பேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு செயின் 3 ஸ்பேஸ்லேயும் சிங்கிள் க்ராஷெட், செயின் 5 சிங்கிள் க்ராஷெட், அதுக்கப்புறம் அடுத்த செயின் 3 ஸ்பேஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு செயின் 5, இப்படியே சுற்றி ப்ரொசீட் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷெட்டோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ரோ 6 பார்த்திங்கன்னா நம்மளோட செயின் 5 ஸ்பேஸ்க்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ரீச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செயின் 3, இது நம்மளோட ஃபஸ்ட் டபுள் க்ராஷெட் ஆட் பண்ணும். அதுக்கப்புறமா 4 டபுள் க்ராஷெட்ஸ் ஆன் த செயின் 5 ஸ்பேஸ், அப்புறமா செயின் 3, அதுக்கப்புறமா 5 டபுள் க்ராஷெட் ஆன் த சேம் செயின் 5 ஸ்பேஸ். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரோவோட செயின் 5 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த செயின் 5 ஸ்பேஸில் 5 டபுள் க்ராஷெட், செயின் 3 5 டபுள் க்ராஷெட், அதுக்கப்புறம் இன்பிட்வீன் ஒரு சிங்கிள் க்ராஷெட் ப்ரீவியஸ் ரோவோட செயின் 5 ஸ்பேஸில். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் செயின் 3 ஸ்பேஸோட ஸ்டாப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு யானை வந்து நாட் போட்டு டை பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட க்ரீன் டாய்லி கம்ப்ளீட் ஆயாச்சு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தானே. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலே கிண்ணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.